அதை விட ஒரு பெரிய இது. அதன் பள்ளத்துல இருந்து தூக்குறது பெரும்பாடுலையும் பெரும்பாடு. அதெல்லாம் வந்து என்ன கொடுத்து வச்சிருந்தாங்களோ தெரில. சுவாமியை இவங்களாம் இல்லாமல் வந்து அவரை தூக்கிட்டே வர முடியாது. அந்த மாதிரி தான் எப்படி தூக்கிட்டு வராங்க பாருங்களேன். ஐயோ, இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பல்லக்கில் இல்லை வாகனத்தில் வாசலை தாண்டி வர்றது ஒரு அழகு. அதே மாதிரி இவங்க தூக்கிட்டு வர்றதும் ஒரு அழகு. என் அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அந்த லைட்ஸு ஃபோக்கஸ் லைட்டுக்கும் அதுக்கும் அப்படி எப்படி தூக்கிட்டு வராங்க பாருங்களேன். அது ஒரு அழகுனா இது ஒரு அழகு. 2 அழகும் மாறி மாறி. ஐயோ, இதெல்லாம் நேரில் பார்க்கும் போது கண்ணே எடுக்க முடியாது, அப்படி இருக்கும். நான் வந்து முக்கால்வாசி பின்னாடி ஜடை இலைங்க பாருங்களேன், ஜடைப்பட்டே தெரியல. அந்த ஜடைப்பட்டைக்கையே மறைச்சி அந்தளவுக்கு பூ வச்சாச்சு. ஃபுல்லாக பூ, தலை நிறையா பூ. நானும் இந்த மாதிரி தான் பூ வச்சுருப்பேன், தலை நிறையா பூ வச்சுருப்பேன். பூ வச்சே என் தலைமுடி பாதி கொட்டிடுச்சு. அந்தளவுக்கு பூ வைப்போம். ஆக்சுவலாக எல்லாம் மதுரைங்கிறதுனால அந்தளவுக்கு பூ வைப்போம். மற்ற ஊர்லலாம் அந்த மாதிரி பூ வைக்க மாட்டாங்க. இவரே என்ன ஒரு வேஷ்டி சட்டை தோர்த்தியோட இடுப்பில் வந்து ஒட்டியானெல்லாம் போட்டு உட்காந்துருக்காரு. சில்வரில் ஒட்டியானம் போட்டிருக்காரு. இவங்க வந்து கோல்டுலேயே ஒட்டியானம் போட்டிருப்பா. அம்பிகை அவ்வளோ அழகாக இருக்கும். பின்னாடி பக்கம் மட்டும் பார்த்தா ரசிச்சுட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும். ஆக்சுவலாக எனக்கும் அந்த மாதிரி தான் ஜடை கீழே வரைக்கும் இருக்கும். நானும் வந்து என்னோட முக்கால்வாசி பொழுதுபோக்கே என் ஜடையை சரி பண்ணி ஜடையை அலங்காரம் பண்ணி உட்காந்து வேடிக்கை பார்த்து தான் என் லைஃப்பில் முக்கால்வாசி நாள் நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். உண்மையாக பார்த்தா அப்படி வேஸ்ட் பண்ணியே என் டைம் எல்லாம் போச்சு. நான் இன்னும் எங்கள் அம்மா கிட்ட சண்டை போடுவேன். இவ்வளோ முடிய வச்சு அதை வந்து அதை பண்ணுறேன்னு சொல்லி அதில் தான் டைம் போனது தான் மிச்சம் என் வாழ்க்கையில். வேறு ஒன்றுமே மிச்சம் இல்லை அப்படி சொல்லிட்டு. பின்னாடி பக்கம் முடிஞ்சதா, இப்போ முன்னாடி பக்கம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் முருகரை தூக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த தங்கத்தேரில் உள்ளே வச்சுருந்தாங்கல்ல லைட் செட்டிங்லாம், அதுக்கப்புறம் இப்போ தான் லைட்டு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் உள்ளதில் எல்இடி லைட் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. மேபி அந்த கரண்ட் கனெக்ஷன் இல்லாதனால லைட் எரியாமல் இருந்திருக்கும். என்ன ஒரு அழகாக இருக்கார் பாருங்களேன். ஐயோ, நான் அப்படியே பராக்கு பார்ப்பேன் வாயை பொழந்துக்கிட்டு. என் மாமியாரெலாம் திட்டும், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. இதெல்லாம் வந்து 1 மாதம் மட்டும்தான் வேடிக்கை பார்க்க முடியும். நீங்களே சொல்லுங்கள், அடுத்து 11 மாதம் சும்மா தான் இருக்க போகிறோம். அதனால் வந்து உட்ரா ஜூட்டை அப்படிங்கிற மாதிரி நான் போய் வேடிக்கை பார்க்க போயிடுவேன். எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன். இந்த பூவில் சும்மா வேணும்னே இங்கே அங்கேயும் நடக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சும்மாவே வந்து தரையெல்லாம் பூவாக இருக்கும் போது அதில் நடக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். அது ஒரு ரெட் கார்பெட்டில் நடக்கிற ஃபீல் இருக்கும். உண்மையான ரெட் கார்பெட்டை விட இது இன்னும் அழகாக இருக்கும், நடக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் வழுக்காமல் பார்த்துக்கணும், அதுதான். வழுக்குச்சுன்னா போக வேண்டிதான். லைட் எப்படி சிம்பிள் லைட்டு, ஆனால் வந்து அவ்வளோ எலிகண்ட்டாக அழகாக இருக்குது பாருங்களேன். கரண்ட்டு போயிருந்தது இடையில, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் எரியல, 2 பக்கமும் எரிஞ்சிச்சு. மழை பெய்யுது பார்த்தீங்களா. லாஸ்ட் இயரும் இதே மாதிரியே மழை பெஞ்சது, இந்த இயரும் இதே மாதிரி மழை பெய்யுது. நான் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து என்னோடய பர்த்டே வந்து பெரிய கோயிலில் தான் தொடங்குச்சு. இந்த இயர் வந்து பர்த்டே வரைக்கும் இருப்போம்னு நினச்சேன், டைம் வரைக்கும். ஆனால் இருக்கலை. ஆனால் அந்த லாஸ்ட் நைட்டே பெரிய கோயிலில் தான் இருந்தது. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் இந்த லைட்டிங்க்கும் அதோட கோபுரத்தை சேர்த்து எடுக்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தது.